எங்க பாடத்தை விட்டோம் நம்ம? என்னங்க சார்? நம்ம லாஸ்டா எங்க பாடத்தை முடிச்சோம் நம்ம லாஸ்ட் டைம்? ஆட்சி வீடு, உச்சம் வீடு அந்த இதுல முடிச்சோங்க. ஓகே. என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க உங்களுக்கு. அஜய் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அஜய் நீங்க மியூட்ல இருக்கீங்க அஜய். ஹலோ. அஜய் நீங்க மியூட்ல இருக்கீங்க அஜய். சார் கேக்குதுங்களா? அஜய் கேக்குதுங்க அஜய். கேக்குதுங்க சார், நீங்க பேசுறது கேக்குதுங்க. ஓகே. போன டைம் நான் வந்து ஆட்சி வீடு பார்த்தோம் நம்ம, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. சரி, இப்போ தாவி போட்டுக்கோங்க உச்ச வீடு. உச்ச வீடு தான் சார் போன டைம். சூரியன். பார்த்துட்டுங்களா? உச்ச வீடு அதாவது பார்த்துட்டுங்களா? ஆமாங்க, உச்ச வீடு பார்த்தேன். நீச்சம் வீடு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொன்னீங்க. ஓகே. சரி, நீச்ச வீடு போட்டுக்கோங்க. சரிங்க சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க சார். ஓகே, நீச்ச வீடு. ஸோ நீச்ச வீடு வந்து போட்டோம். எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள். உச்ச வீடு வந்துட்டு எங்கெல்லாம் நமக்கு வந்து இருந்துச்சோ அதுக்கு நேர் சரிங்க சார். ஆப்போசிட் வீடு வந்துட்டு 180 டிகிரி வந்துட்டு நீச்ச வீடு. 180 டிகிரிங்க. ஆமா, இப்போ உதாரணமா நம்ம மேஷத்துல வந்து சூரியன் வந்துட்டு உச்சமா இருந்தாரு. ஓகேங்களா? அவர் வந்துட்டு எப்ப சரிங்க சார். நீச்சமா இருப்பார் அப்படின்னா, அந்த சூரியனுக்கு மேஷத்துக்கு நேர் ஆப்போசிட் வீடு வந்துட்டு துலா ராசி. அங்க வந்துட்டு சூரியன் வந்துட்டு நீச்சமா இருப்பாரு. இது அப்படியே எழுதிக்கிட்டுங்களா சார்? அப்படி எழுதிக்கோங்க, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டு அந்த உச்சி வீடு இருக்குல்ல, அதுல வந்துட்டு ஆமாங்க சார். எங்கெங்க நீங்க வந்துட்டு பிளானட் போட்டிருக்கீங்களோ அதே பிளானட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கட்டத்துல போட்டுக்கோங்க. நான் சூரியன் சொல்லிட்டேன். அப்ப சந்திரன் வந்துட்டு சரிங்க சார். இங்க உச்சமானாரு. கரெக்டுங்களா? ரிஷப ராசியில. அப்ப அவர் எங்க நிச்சயமாவாரு? அதுக்கு நேர ஆப்போசிட் எட்டாவது வீடுங்க. விருச்சக ராசி வீட்டுல வந்து சந்திரன் நீச்சமாவார். சிவராமேஸ். சரிங்க சார். ஓகே. அதே போல செவ்வாயும் குருவும் இதெல்லாம் போட்டுக்கோ நீங்க. சரிங்க சார். இந்த கட்டம் போட்டுட்டு இருக்குங்க சார். போடுங்க, போட்டு சொல்லுங்க எனக்கு. சரிங்க சார். அது சூரியனுக்கு ஆப்போசிட் நேர். சூரியன் 180 டிகிரின்னு போடணுமா சார்? ஹலோ? ஹலோ? சார் கேக்குதுங்களா? அஜய் கேக்குதுங்களா அஜய்? அதான் சார், மேச ராசி சூரியன் போட்டு அது நேர் ஆப்போசிட் சூரியன் 180 டிகிரின்னு போடணுமா சார்? இல்ல அஜய், நீச்ச வீடுன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டாபிக் வந்து நீச்ச வீடு. ஓகேங்களா? ஸோ சரிங்க. துலா ராசியில தான் சூரியன் வந்து நீச்சமாகறாரு. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோசம் சொன்னேன் நான். உச்ச வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்துட்டு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் நீச்ச வீடுன்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. எழுதிட்டேன் சார். ஓகேங்களா? அதே போல 9 பிளானட்டும் நீங்க போட்டுக்கோங்க. 9 கிரகமும் வந்துட்டு எங்க நீச்சல்னு சொல்லி போட்டுக்க பார்க்கலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அந்த மாதிரி கிரக அமைப்பு மேஷத்துக்கு செவ்வாய் அப்படி போட்டு போடணுங்களா இல்ல? இல்ல அஜய், இப்போ நீங்க உச்ச வீடு போட்டீங்க பாத்தீங்களா? சூரியன் போட்டோம் சார் மேஷம். ஆமா, அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்துட்டு துலா ராசியில வந்துட்டு சூரியன் நீச்சமாகும். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க இருங்க. இப்போ நான் எழுதுறேன் பாருங்க, அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்க சார். சூரியன் இங்க துலாத்துல.
மேஷத்துல சனி, மகரத்துல சரிங்க சார். குரு, கடகத்துல செவ்வாய், விருச்சகத்துல சந்திரன், ராகு கேது, மீனத்துல புதன், கன்னியில சரிங்க. சுக்கிரன். இங்கெல்லாம் வந்துட்டு இந்த கிரகங்கள் இருக்கும்போது அதனோட தன்மை வந்துட்டு 0% பலம். இதை அப்படியே ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டுங்க சார். அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க நீங்க. இந்த இடத்துலலாம் இந்த கிரகங்கள் இருக்கும்போது அதனுடைய பலம் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். பலனுங்க அதனுடைய பலம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே பண்ணாத அந்த ஜாதகருக்கு 0% தான் பலம் கொடுக்கும் நீச்ச கிரகங்கள். சரிங்க சார். ஓகேங்களா? சனி. செவ்வாய் கீழே சுக்கிரன் தான் சார் போட்டிருக்கீங்க. இது வந்து சுக்கிரன். கன்னி ராசியில சுக்கிரன் வந்து நீச்சமாகும். சரிங்க சார். சனிக்கு பக்கத்துல என்ன சார் போட்டிருக்கீங்க? சனி பக்கத்துல ராகு கேது. இந்த பக்கம் லெஃப்டா ரைட்டா? ரெண்டாவதுங்க, ரெண்டாவது வீடுங்க. ராகு கேது. போட்டோம் சார். இப்போ இது போட்டிங்களா? டிகிரி வைஸ் வருங்களா சார்? எப்படி? இது டிகிரி வைஸ் வராது. அந்த 0 to 30 டிகிரி பார்த்தோம்ல நம்ம. ஓகேங்களா? ஒரு ஆமாம் ராசி சார். கட்டத்துக்கு அந்த 30 டிகிரிலுமே இந்த கிரகங்கள் இருக்கும்போது அதனுடைய தன்மை வந்துட்டு மாறுபடும். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் சரிங்க சார். வந்துட்டு கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருக்கும்போது அதனுடைய பலம் வந்துட்டு ரொம்ப கம்மியா செயல்படும். சரிங்க சார். ஓகேங்களா? ஜாதகருக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்துட்டு முழுமையா தர முடியாது. இதுதான் கான்செப்ட் நீச்ச வீட்டுல இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா. சரிங்க சார். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஓகேங்க சந்தேகம் சார். இருக்குங்களா? இல்லைங்க சார். ஓகே. நான் நெக்ஸ்ட். படிச்சுக்கிறேங்க. நான் இப்போ வரையும் நீங்கள் சொன்னதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் டெய்லியும். ஓகே அஜய். ம். எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. எதனா டவுட்னா சொல்லுங்க எனக்கு. சரிங்க சார். இப்போ இப்போ அடுத்து சொல்லுங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல ராகு கேது உச்ச வீடு விருச்சகம் சொல்லியிருந்தீங்களா இது சார்? வந்து நீச்ச வீடு. உச்ச வீடு வந்துட்டு அதான் இல்லை இல்லைங்க. நான் அதான் இப்போ ராகு கேது வந்து விருச்சகத்துல இருந்தா 100% அது நடக்குங்களா? 100% சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஜாதகருக்கு. அந்த பலன்கள் வந்து முழுமையா கொடுப்பாங்க. விருச்சகத்தில் இருந்துச்சுன்னா. அதே ராகுக்கு இது சரிங்க சார். வந்துட்டு ரிஷபத்தில் இருந்தது அப்படின்னா அதனுடைய 100% சரிங்க சார். பலன்கள் கொடுக்க முடியாது ஜாதகருக்கு. சரிங்க ஒரு சார். 10% அந்த மாதிரி தான் பலன்கள் கொடுப்பாரு. சரிங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்து போலாமா? போலாங்க சார். ஓகே. அடுத்து ஜாதகம் கட்ட போட்டுக்கோங்க. சரிங்க சார். நட்பு வீடுகள் போட்டுக்கோங்க. சரிங்க சார். நட்பு வீடுகள். ஓகே. நட்பு வீடுகள். மேஷத்துல குரு, ரிஷபத்துல சனி, புதன், சரிங்க சார். மிதுனத்துல சந்திரன், சுக்கிரன், சனி, ராகு அண்ட் கேது. மிதுனத்துல சந்திரன். இந்த சுக்கிரன், இடத்துல சார் சுக்கிரன், சனி, சனி, ராகு, ராகு கேதுங்க. கேது. ஓகேங்களா? கடகத்துல சரிங்க சார். சூரியனு, சரிங்க. சிம்மத்துல சந்திரனு, செவ்வாய், புதனு, சரிங்க குரு. சார். செவ்வாய் புதன் குரு. ஓகேங்களா? அதான் சார் செவ்வாய்
சந்திரன், செவ்வாய், புதன், குரு. ஆமா. கடகத்துல. கடகத்துல இல்ல, சிம்மத்துல. சரி, சிம்மத்துல, சிம்மத்துல. கன்னியில வந்துட்டு சந்திரனு, சந்திரன், குரு, குரு, சனி, சனி, ராகு, கேது. ராகு, கேது. கேது. துலாத்துல புதன், ராகு, புதன். கேது. விருச்சகத்துல சூரியன், குரு. சூரி, தனுசுல குரு. சரிங்க சார். சூரியன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சுக்கிரன், ராகு, கேது. ராகு, கேது. மகரத்துல சுக்கிரனு, ராகு, கேது. சுக்கிரன், ராகு, கேது. ஓகே கும்பத்துல சார். கும்பத்துல சுக்கிரன். கும்பத்துல சுக்கிரன். மீனத்துல மீனத்துல சூரியன், செவ்வாய், சூரியன், செவ்வாய், ராகு, கேது. ராகு, கேது. இது எல்லாமே வந்துட்டு நட்பு கிரகங்கள், ஃப்ரெண்ட்லி பிளானட்னு பேர். நட்பு கிரகம். ஓகேங்களா? இந்த 12 ஓகே கட்டத்துல சார். வந்துட்டு குரு வந்துட்டு மேஷ ராசியில ஒரு ஜாதகம் இருந்தார் அப்படின்னா அவர் நல்ல பலன்கள் செய்வாரு. 80% பலன்கள் நல்லபடியா கொடுப்பாரு, தடை இல்லாம அர்த்தம். அதே போல சரிங்க சார். ஒரு ஜாதகத்துல வந்து சனி வந்துட்டு ரிஷபத்துல இருந்தாருன்னா அவரு 80% வந்து பலன்களை ஜாதகர் கொடுப்பாரு, தடங்கள் இல்லாம அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார். இதுதான் நட்பு வீடுகள். ஓகேவா? சரிங்க சார். ஓகேங்க சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அடுத்து போலாமா? போலாம் சார். அடுத்து தலைப்பு எழுதிக்கோங்க, பகை கிரகங்கள். பகை கிரகங்கள். எழுதிட்டேன் சார். ஓகேங்களா? பகை கிரகங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கட்டம் போடணுமா சார்? கட்டம் போட்டுக்கோங்க. 40% தான் வந்துட்டு ஜாதகருக்கு நல்ல பலன்களை தருவாங்க. 40%. ஓகேங்களா? முழுமையா வந்துட்டு ஓகேங்க சார். நல்ல பலன்கள் தரமாட்டாங்க இந்த பகை வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஓகேங்களா? சரிங்க சார். அப்படி பார்க்கும்போது மேஷத்துல ராகு, கேது, ராகு, கேது. ரிஷபத்துல சூரியன், குரு, சூரியன், குரு, மிதுனத்துல செவ்வாய், குரு, செவ்வாய், குரு, கடகத்துல புதன், சனி, புதன், சனி, சுக்கிரன், சுக்கிரன். ராகு, கேது. சிம்மத்துல ஓகேங்க சார். சனி, சிம்மத்துல சனி, சுக்கிரன், சுக்கிரன், ராகு, கேது. கேது. ஓகே சார். கன்னில செவ்வாய், கன்னில செவ்வாய், துலாத்துல குரு, துலாம்ல குரு, விருச்சகத்துல சனி, விருச்சிகத்துல சனி, மகரத்துல சூரியன். தனுசுல இல்லைங்களா சார்? தனுசுல இல்ல, பகை வீடுதல் இல்ல. போட்டேன் சார். சூரியன். கும்பத்துல சூரியன், ராகு, கேது. போட்டேன் சார். போட்டிங்களா? ஸோ
இங்க இந்த இடத்துல எல்லாமே இந்த கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய முழு தன்மையை ஜாதகர் தர முடியாது. நேர் ஆப்போசிட்டா செய்வாங்க. நல்லது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சரிங்க சார். நல்லது பண்ணா 40% தான் பண்ணுவாங்க. அதே கெட்டது பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா 70% சரிங்க கெட்டது சார். கொடுப்பாங்க இந்த ஜாதகருக்கு. இந்த கிரகங்கள் இங்க இருந்தது அப்படின்னா. சரிங்களா? சரிங்க சார். கிளியர் ஆச்சு? ஓகேங்க சார். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குங்களா இதுல? இல்லைங்க சார், அது இப்போ ஓகே. மீனத்துக்கும் தனுசுக்கும் பகை கிரகங்கள் இல்லைங்க. எதுவுமே கிடையாது. பகை கிரகங்கள் இல்ல. நீச்ச கிரகங்கள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. அடுத்ததான் நம்ம மெயின் டாபிக் போக போறோம். சரிங்க சார். கிரக காரகத்துவங்கள் டாபிக் போட்டுக்கோங்க. கட்டம் தேவையில்லை அதுக்கு. என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். சரிங்க நீங்க சார். எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்க சார். கிரக காரத்துவங்கள். ஆமா. எழுதிட்டேன் சார். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய நவ கிரகத்துக்கும் நம்மளுடைய உறவுகளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சரிங்களா? சரிங்க சார். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆஹ், ஒரு குடும்பத்துல மெயினான பில்லருங்கிறது யாரு நமக்கு? மெயினான பில்லர் வந்து அப்பா தன் அம்மா. அப்பா வருவாங்கல்ல. ஆமாங்க. அப்போ 9 கிரகங்கள் போட்டுக்கோங்க நீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். நான் ஒரே ஒரு ஹிண்ட் தான் கொடுப்பேன். நீங்க தான் அதை பத்தி நீங்களே வந்து எழுத போறீங்க இப்ப. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தலைப்பு சரிங்க சூரியன் சார். போட்டுக்கோங்க. சரிங்க சார், போட்டேங்க. ஓகேங்களா? சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு. ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் சூரியன் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல வந்துட்டு தந்தைய குறிப்பாரு. சூரியன் தந்தை. அப்போ தந்தை தான் மெயின் நமக்கு. ஓகேங்களா? ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நமக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு. ஓகேங்களா? அந்த நாட்டுக்கு ஓகேங்க. ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யாரு? புரியலங்க சார் எனக்கு. நம்ம இந்தியாவுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சரிங்க யாரு? சார். பிரதம மந்திரியா? ஆமாங்க சார், பிரதமர். ஆளுநர்? பிரைம் மினிஸ்டர்? ஆளுநர். சிஎம். இந்த சிஎம்? மாதிரி சொல்லுங்க. மினிஸ்டர்ஸ்? ஓகேங்களா? இவங்க ஓகேங்க சார். எல்லாமே வந்துட்டு சூரியனுடைய காரகத்துவத்துல வரவங்க. சூரியன் காரத்துவத்தங்க. ஆமா. ஓகேங்களா? ஓகேங்க சார். இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க, கம்பெனி ஒர்க் பண்றீங்கல்ல, உங்களோட ஆமாங்க கம்பெனில சார். அப்படின்னா யார் வருவாங்க சூரியன் காரகத்துவத்துல? ஓனர். ஓனர் தான் சார். ஓனர் எம்டி. வருவாங்க. எம்டி. ஆமாங்க சார். அப்புறம் சூப்பர்வைசர் அந்த மாதிரி. மேனேஜர். சூப்பர்வைசர் வர மாட்டாங்க. மேனேஜர் கேட்டகரியில் இருக்காங்களா, அவங்க எல்லாமே சூரியனுடைய காரகத்துவத்துல வருவாங்க. சரிங்க சார். ஓகேங்களா? அடுத்தது, ஓகேங்க சார். இப்போ நீங்க வீடுன்னு எடுத்துக்கும் போது ஆல்ரெடி வீட்ல தந்தை சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். அவுட் சைடு வரும்போது சிஎம், பிஎம் இவங்க எல்லாமே வந்துட்டு சூரியன் காரகத்துவம் வந்துடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். கரெக்டுங்க. சப் இப்ப நம்மளுடைய உடம்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல நமக்கு வந்துட்டு எந்த பகுதி நம்ம வந்து ஆளுமை பண்ணுவாரு இவரு? ஆளுமை பண்றது மூளை தான் சார். மூளை, இதயம். மெயின் தலைப்பகுதி, ஹெட். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சொன்ன தலைப்பகுதி. பாத்தீங்களா? ஆமாங்க. ஹெட். இது இல்லைன்னா மனுஷனால உயிர் வாழ முடியாது. கரெக்ட்டுங்களா? கரெக்டுங்க சார். அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்குல்ல, ஆத்மா, ஆமாங்க சார். அதுவும் வந்துட்டு சூரியனுடைய கேட்டகரி. ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். சரிங்களா? இப்போ மனுஷன் சரிங்க சார். வந்துட்டு நடக்கிறதுக்கு மெயினான ஒரு பார்ட் என்ன நமக்கு உடம்புல? உயிர் உயிர் கால். உயிர் 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 இருக்கணும் உயிர். மைனுக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார், அது உயிர். உயிர் கேட்டகரி வந்துட்டு சூரியன். சரிங்க சார். முதுகு எலும்பு வருது பாத்தீங்களா? ஆமாங்க சார்.
அது வந்துட்டு சூரியனுடைய காரகத்துவம். சரிங்க சார். சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சமா? ஆமாங்க சார். வெளிச்சத்தை எதெல்லாம் பார்க்கலாம்? கண்ணுங்க சார். வலது கண் அப்படிங்கிறது சூரியன். வலது கண். ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்ததா வந்துட்டு உணவுப் பொருட்கள்ல சூரியன் அப்படிங்கிறது கோதுமையை குறிக்கும். சப்பாத்தி, பூரி, இதெல்லாம் வந்துட்டு சூரியனுடைய காரகத்துவம். சரிங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். இது வந்து கம்ப்ளீட்டா சூரியனுக்கான காரகத்துவம். சூரியன் ஓகேங்க அப்படிங்கிறது சார். வெளிச்சமான கிரகம். சரிங்க சார். ஓகேங்களா? சரிங்க சார். எழுதிட்டீங்களா அஜய்? எழுதிட்டேன் சார். ஓகே. அடுத்தது வந்துட்டு சந்திரன் போட்டுக்கோங்க. சந்திரன். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? சந்திரன் அப்படிங்கிறது இப்ப சூரியன் எழுதிட்டேன். வந்துட்டு தந்தை போட்டீங்க. அப்ப சந்திரன் வந்து யாரு? தாய் சார். வெரி குட். அம்மான்னு போட்டுக்கோங்க. அம்மா. அம்மா வயசுல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுமே வந்துட்டு சந்திரனுடைய காரகத்துவத்துல வந்துருவாங்க. சரிங்க சார். சந்திரன் வந்து சூரியன் வந்துட்டு வலது கண் அப்படின்னா சந்திரன் வந்துட்டு இடது கண்ணு. இடது கண். ஓகேங்களா? ஓகேங்க சார். சந்திரன் அப்படிங்கிறது நீர் தத்துவத்துல வருவாரு. சந்திரன். நீர் தத்துவம். அனைத்து நீர்நிலைகளும், டேமு, தண்ணி இருக்கக்கூடிய அனைத்து இடமும், வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ல இருக்கக்கூடிய தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, ஓகேங்களா? ம். அப்புறம் நம்ம உடம்புல ஓகேங்க சார். இருக்கக்கூடிய அந்த பிளட்டு, இது எல்லாமே சரிங்க வந்துட்டு சார். சந்திரனுடைய காரகத்துவங்கள். ஓகேங்களா? உயிர் ஓகேங்க சார். சார்ந்த திங்ஸை பார்த்துட்டோம். இப்போ பொருள் திங்ஸை நீங்க பார்க்கும்போது நம்மளுடைய இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? சூரியன் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஆமாங்க சார். சந்திரன் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு சந்திரனுடைய காரகத்துவங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜரு, சூப்பர்வைசரு, ஓகேங்களா, அசிஸ்டன்ட் சரி. கமிஷனரு, இவங்க எல்லாமே வந்துட்டு சந்திரனுடைய காரகத்துவத்துல இருக்கவங்க. ஓகேங்க சார். மிலிட்ரி, ஆர்மி, இவங்க எல்லாமே வந்துட்டு சந்திரனுடைய காரகத்துவங்கள் வருவாங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொன்னு, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது உயிர் காரகத்துவத்தை என்ட்ரி பண்ணிட்டீங்க. அந்த உயிருக்கு ஒர்க் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒண்ணுதான் நம்மளுடைய மைண்டு. கரெக்டா? கரெக்டுங்க சார். அந்த மனசு காரத்துவம் தான் சந்திரன். சந்திரன் வந்து ஏன் மனசு காரத்துவம் அப்படின்றாங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு 15 நாள் வளர்பிறையா இருப்பாரு, 5 நாள் சரிங்க தேய்பிறையா சார். இருப்பார்ல உங்களுக்கு. ஸோ அந்த ஆமாங்க அடிப்படையில் சார். நீங்க எடுக்கும்போது இவர் வந்து மனத்துக்கான அதிபதி. ஓகேங்களா? ஓகேங்க சார். பூக்கள், அப்புறம் பூவில் இருக்கக்கூடிய மொட்டு, வெள்ளை கலரு, சாப்பாடு சரிங்க சார். சம்பந்தப்பட்டது, அரிசி, ரவை, மைதா, சரிங்க சார். இது எல்லா உணவு காரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் உணவுக்கான அதிபதி. ஹோட்டல் கடை, சரிங்க சார். டீ கடை, ஸோ உழவர் சந்தை, மார்க்கெட்டு, இது எல்லாத்துக்குமே அதிபதி சந்திரன் தான். சரிங்க சார். புரிஞ்சதுங்களா ஜெய்? புரியுதுங்க சார். ஓரளவு கனெக்ஷன் பண்ணிக்க முடியுதா? ஏன் இப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு கிரகங்கள்? முடியுதுங்க சார். டிஃபிகல்ட்டாக தான் இருக்குங்களா இதில்? என்னதுங்க சார்? ஏதாவது கஷ்டமா இருக்குங்களா ஏதாவது? இல்லை தானே? இல்லைங்க சார். புரியுதுங்க சார். ஓகே. அடுத்ததா செவ்வாய். செவ்வாய். ஓகேங்களா? இப்போ நம்ம ஓகேங்க வந்துட்டு சார். தாய் பார்த்தாச்சு, தந்தை பார்த்தாச்சு. ஓகேங்களா?
ஓகே சார். இரத்த சொந்தங்கள் எல்லாருமே செவ்வாய். அங்கம் பங்காளி எல்லாம் சொல்றாங்கல்ல, ரத்த ஆமாம் சார். உறவுன்றாங்கல்ல, அவங்க எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவங்கள். அண்ணன் தம்பி, ரத்த அக்கா சொந்தங்கள். அக்கா தங்கச்சி, கசின்ஸு, சரிங்க சார். இவங்க எல்லாமே வந்துட்டு செவ்வாயுடைய காரகத்துல வரவங்க. சரிங்க சார். ஓகேங்களா? ஸோ செவ்வாய் சரிங்க சார். அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போலீஸார் குறிக்கும். ரொம்ப அக்ரஸிவா யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செவ்வாயுடைய காரகத்துவத்துல இருக்கவங்க. இது போலீஸ். அக்ரஸிவ்னு கொடுக்குங்க. அக்ரஸிவ் போலீஸ் அப்படிங்கன்னா, போட்டுக்கோங்க. ஆமா போலீஸ் போட்டு அக்ரஸிவ்னு போட்டுக்கோங்க. போலீஸு, ஆர்மி, இவங்க எல்லாமே வந்துட்டு செவ்வாயோட காரகத்துல வரவங்க. சரிங்க சார். ஓகேங்களா? ஸோ ஓகேங்க செவ்வாய்ங்கிறது சார். ரத்த சொந்த சொல்லியாச்சு. செவ்வாய் அப்படிங்கிறது கூர்மையான இடத்தை குறிக்கும். கூர்மையான இருக்கக்கூடிய கத்தி, அரிவாள், சரிங்க சார். கத்திரிக்கோல். ஓகேங்களா? இது ஓகே. எல்லாமே வந்துட்டு செவ்வாய் குறிக்கும். செவ்வாய் அப்படிங்கிறது நிலத்துக்கான அதிபதி. கம்ப்ளீட் லேண்ட் இருக்கு பாத்தீங்களா? ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஆமாங்க சார். ரியல் எஸ்டேட் ம். ஓனரு, அது கூட ஒர்க் பண்றவங்க, அவங்க எல்லாமே வந்துட்டு செவ்வாயுடைய காரகத்துவங்கள். ஓகேவா? சரிங்க சார். ஸோ இது வந்து செவ்வாய்க்கான கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா குங்குமம் வச்சுட்டே இருப்பாங்க எப்பயுமே அவங்க. ஆமாங்க சார். காரணமும் இதுதான். பார்த்துருக்கேங்க. செவ்வாய்க்கான கலர் சரிங்க சார். வந்துட்டு சிகப்பு. அதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரூம்ல அந்த தண்ணியில வந்து சிகப்பு கலர் பூ அந்த மாதிரி போட்டு வச்சு. ஆமா, அது வந்து செவ்வாய் சந்திரனுக்கான காரகத்துவங்கள். சரி, சரிங்க சார். சரிங்களா ஜெய்? சரிங்க சார். அடுத்து வந்துட்டு புதன். ஓகே. ஓகே புதன் சார். புதன் அப்படிங்கிறது மாமன் சரிங்க வகையார சார். குறிக்கும். மாமன். தாய் மாமன், மைத்துனன், அவங்க எல்லாத்தையுமே குறிக்கும் புதன் காரகத்துவம். சரிங்களா? புதன் அப்படிங்கிறது வந்துட்டு தொலைத்தொடர்பு, ம். கம்யூனிகேஷன். ஸோ அப்படிங்கும்போது கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுவோம் நம்ம? மொபைல் ஃபோனில் பண்ணுவோம், மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, இமெயில், லேப்டாப் அது மாதிரி. இமெயிலு, டாக்குமெண்ட்டு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய சர்டிஃபிகேட்டு, நம்மளுடைய படிப்பு, இது எல்லாத்துக்குமே புதன் காரகத்துவம். அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்கூல் லைஃபு. படிப்பு. எழுதிட்டேன் சார். எழுதிட்டிங்களா? ஸோ எழுதி. ஈஸியாக வந்துட்டு காதல் வயப்படுறது, காதலிக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு புதனுடைய சேட்டைகள். சரிங்க சார். ஓகேங்களா? புதன் ஓகேங்க சார். வந்துட்டு நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தோல் பாகங்கள் இருக்குல்ல, ஆமாங்க சார். கம்ப்ளீட்டு ஸ்கின்னை வந்துட்டு ஆளுமை பண்றாரு. புதன் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஸ்கின்னை வந்துட்டு ஆளுமை பண்ணக்கூடிய கிரகங்கள். சரி, சரி சார். சரியா ஜெய்? ஓகே. அடுத்து வந்துட்டு குரு. குரு. இருக்கிறதுலயே நல்ல கிரகம் அப்படிங்கன்னா குரு தான் நம்மளுடைய நல்ல கிரகங்கள். சரி, சரிங்க சார். ஓகேங்களா?
குரு அப்படிங்கிறது நல்ல ஒரு தலைமை பொறுப்புள்ள கோயில் அர்ச்சகர், ஓகேங்களா, கோயில்ல இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க, கோயில் குருக்கள், ஓகேங்களா, மதம் சம்பந்தப்பட்டது, ரிலீஜியன் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே வந்துட்டு குருவுடைய காரகத்துவம். குருவுக்கு இன்னொரு காரகத்துவம் இருக்கு. குழந்தை பிறத்தல். குழந்தை பிறந்து 5 வயசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா குருவுடைய காரகத்துவத்துல வருவாங்க. ஓகேங்களா ஜெய்? ஹலோ அஜய், கேக்குதுங்களா? சார் எழுதிட்டு இருக்கேன் சார். எழுதிருக்கீங்களா? ஓகே ஓகே டன். ஹலோ. ஓகே ஓகே அஜய், எழுதுங்க எழுதுங்க. எழுதிட்டேங்க சார். பெரியவங்க, ஓகேங்களா, வயது சரிங்க சார். மிக்கவங்க எல்லாமே குருவுடைய காரகத்துவத்துல வருவாங்க. அதாவது வயதானவங்க, இல்ல, முதியவர் அந்த பெரியவர்கள் மாதிரி. பெரியவர்கள், பெரியவர்கள். ஓகேங்களா, அவங்க எல்லாமே குருவுடைய காரகத்துல வருவாங்க. சரிங்க சார். குருங்கிறது பிரின்சிபலு, ஹெட் மாஸ்டரு, ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல சார்ந்தல் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே ஆமாங்க குரு. சார். குரு தான் சரிங்க வந்துட்டு சார். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி. தங்கம் காரகத்துவம் குரு. கோல்டு. தங்கம். கோல்டு சம்பந்தப்பட்டது எல்லாமே குரு. ஜுவல்லரி, ஜுவல்லரி ஷாப்பு, ஓகேங்களா, சரிங்க இது சார். எல்லாமே வந்துட்டு குரு காரகத்துவத்துல வரும் உங்களுக்கு. சரிங்க சார். ஓகேங்களா. ஓகேங்க சார். அடுத்தது வந்து சுக்கிரன். சுக்ரன். சுக்கிரன் அப்படிங்கிறது மனைவி மனைவி ஏஜ்ல இருக்கவங்கள குறிக்கும். மனைவி. ஓகேங்க சார். சுக்கிரன் அப்படிங்கிறது நம்மளுடைய பாலின உறுப்பு இருக்குல்ல, யூரின் பரடும், அதை ஆமாங்க சார். குறிக்கும். ஆமாம். ஓகேங்க சார். ஓகேங்களா. சுக்கிரன் அப்படிங்கிறது ஓகேங்க சார். லேடிஸ் ஹாஸ்டலு, லேடிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்தையுமே வந்து சுக்கிரன் குறிக்கும். சில்வர் ஷாப்பு, ஓகேங்களா, லேடிஸ் ஹாஸ்டலு, அதுக்கப்புறமேட்டுங்க வெள்ளை கலரு. கலர் வெள்ளைங்களா சார்? ஆமா, கலர்ல வந்து வெள்ளை கலரு. ஓகேங்க சார். ஸோ இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய கிரகங்கள். சரிங்களா. ஓகேங்க சார். சுக்கிரன் அப்படிங்கிறது குளிர்ச்சி, ஓகேங்களா. ஸோ அனைத்து விதமான ஸ்வீட் இருக்குல்ல, ஆமாங்க சார். அது எல்லாத்துக்குமே காரகம் சுக்கிரன் தான். ஸ்வீட்டு, ஸ்வீட்டு கடை, அப்புறம் ஜிலேபி ஜாங்கிரில வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆமாங்க சார். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள். ஓகேங்க சார். மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ஆண் ஜாதகருக்கு மனைவியை குறிக்கும், பெண் சரிங்க ஜாதகருக்கு சார். ஜாதகியவே குறிக்கும். ஜாதகத்தை குறிக்கும். ஆமா. இல்ல இல்ல, ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது ம். மனைவியை குறிக்கும், பெண் ஜாதகத்துல ஜாதகியவே குறிக்கும். ஓகேங்களா. பெண் ஜாதகத்துல சார்? அவர் தான் ஜாதகி. ஜாதகி. ஜாதகினா ஜாதகம் தானே சார்? ஆமா, ஜாதகம் தான், அவங்க தான், அவங்கள தான் குறிக்கும், பெண்ணுக்கு மட்டும். சரிங்க சார். அடுத்ததா இம்பார்ட்டன்ட் ஹீரோ சனி பகவான். சனி பகவான் தான் வந்துட்டு கர்ம காரகன். இம்பார்ட்டன்ட். ஒருத்தருடைய பூர்வ ஜென்ம கர்மன்னு சொல்லிட்டு சனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா. அந்த சனி சரிங்க பகவான் சார். தான் வந்துட்டு ஆயுளுக்கான காரகன். ஆயுள், ஆயுள் ரெண்டுமே அவர் தான் காரகம். ஆயுள். ஆயுள் ஆயுளுங்களா? ஆயில், பெட்ரோல் டீசல் இருக்குல்ல, அதுக்கான காரகமும் அவர் தான், ஆயுளுக்கான காரகமும் அவர் தான். ஓகேங்களா. சனி ஓகே அப்படிங்கிறது சார். குளிர்ச்சியான கிரகம். அப்போ குளிர்ச்சிங்கிறது எங்க இருக்கும்?
ஃபாரஸ்ட் ஏரியா, ஊட்டி, ஃபாரஸ்ட் ஏரியா, ஊட்டி. கொடைக்கானல், இந்த மாதிரி இடம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஆமாங்க சார். சனியோடைய காரகத்துவத்தில் வரும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி, ஃப்ரிட்ஜு, ம். ஃப்ரிட்ஜு. இது எல்லாமே வந்துட்டு சனியோடைய காரகத்துவத்தில் வரும். சரிங்க சார். ஓகேங்களா? உறவுல பார்த்தீங்க ஓகேங்க சார். அப்படின்னா ஆஹ், நம்மளுடைய முப்பாட்டா இருக்காங்கல்ல, அதாவது ஆமாங்க வயதானவங்க சார். இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே சனியுடைய காரகத்தில் வருவாங்க. நீங்க ஆபீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு கீழே இருப்பாங்கல்ல, ஹவுஸ் கீப்பிங் ஆமாங்க பர்சன் சார். அவங்கள இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே சனியோடைய காரகத்துவத்தில் வரவங்க. இது நம்ம கர்மான்னு நீங்க சொன்னீங்க சார், அப்படி எப்படி சொன்னீங்களா? அஹ், பூர்வ புரியல. ஜென்ம கர்மான்னு சொன்னீங்க. ஆமா பூர்வ ஆமா, ஜென்ம கர்மா. இவர் தான் காரகத்துவம் அதுக்கு. சரிங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்து ராகு, கேது. அடுத்தது ராகு வந்துட்டு வாய் அப்படின்னா, ஓகேங்க சார். கேது வந்துட்டு ஆசன வாய். ஓகேங்களா? ஓகேங்க சார். ராகு வந்துட்டு சாப்பிட்றது, கேது வந்துட்டு சரிங்க சார். மலம் கழிக்கிறது. ராகு வந்துட்டு தந்தை வழி பாட்டனு, கேது வந்துட்டு சரிங்க சார். தாய் வழி பாட்டனு. ராகு தந்தை. ஓகேங்களா? ஏதோ தாய் தாய் வழி. தாய் வழி பாட்டன். ராகு வந்துட்டு பேராசை, கேது வந்துட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட், ஆசையே இல்லாம இருக்கிறது. ராகு வந்துட்டு சயின்டிஸ்ட், சரிங்க சார். கேது வந்துட்டு ரிஷி, முனிவரு, சந்நியாசி. ராகு. என்ன சார் ராகு பேராசைக்கு அப்புறம் இது சயின்டிஸ்ட். ஏதோ சயின்டிஸ்ட். கேது வந்துட்டு சந்நியாசி, ரிஷிகள், முனிவர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே கேதுவுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க. ஓகே. ஓகேங்களா? ஓகே. அஜய், இப்போ நம்ம பார்த்த பாடம் தான் ஜோதிடத்திலே வந்துட்டு மிக மிக முக்கியமான பாடம். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்துட்டு ஓகே சார். கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த 9 கிரகங்கள் தான் வந்துட்டு எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. அந்த 9 கிரகங்களுக்கான காரகத்துவத்தை சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சரிங்க சார். ஒரு 30% உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு இன்புட்டு கிரகத்தில். ஓகேங்களா? நீங்கள் சரிங்க இதை சார். வந்துட்டு நான் சொன்னதை கான்செப்ட் வச்சுட்டு நீங்களே என்ட்ரி பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொன்றும் ஒரு பொருளாக பாருங்க. அந்த பொருளுக்கான காரகத்தை நீங்களே என்ட்ரி பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ தனியா எழுதிட்டு இருந்தேன் சார். தனியாக உட்காந்து ஆஃப்டர்நூன் நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் நீங்கள் உங்களுக்கு அதான் வேலை, உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஏன்னா இந்த கிரக காரகத்தை நீங்கள் சரிங்க சார். ஸ்ட்ராங்கானா மட்டும்தான் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியும். சரிங்க சார். எனக்கு என்ட்ரி பண்ண சொல்றீங்களா எனக்கு? சரிங்க சார். ஓகே அஜய், எனக்கு பார்த்து சொல்லுங்க நீங்க. வாட்ஸ்அப் எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்புங்க நீங்க எனக்கு இன்னைக்கு. அனுப்புறேங்க சார். ஓகே, அதே போல உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல, உங்களுக்கு அந்த சார்ட்டை பாருங்க நீங்க. சரிங்க சார். ஓகே அஜய். இப்போ இப்போ சொல்லுங்க சார், பார்த்து சொல்லட்டுங்களா சார்? எது அஜய், புரியல. இப்போ எழுதுனதை பார்த்து சொல்லட்டுங்களா சார், இல்ல, இல்லை? நீங்க நீங்க புதுசா